ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து எலைட் மோஷனில் சாஃப்ட் டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக புரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுக்குற பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய எலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 60 இருந்தால் 60 வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா 30 ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரியேட் எ ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ப்ராஜெக்ட் பேஜ் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணோன்னே அதை வந்து மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸ் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து 1 செகண்டுக்கு வந்து ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கிளிப்பை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இமேஜும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இமேஜும் ஆட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதையும் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிம் பண்ணி முடித்தோடனே ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், ஸோ செகண்டாக அதாவது எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கிராஃப் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி நான் வைக்கிற மாதிரி உங்களுடைய கிராஃபை வந்து நீங்களும் கரெக்டாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வச்சோடனே உங்களுடைய கிராஃபை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணோன்னே அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து மிரர் ஆப்ஷனை மட்டும் எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. திரும்பி வந்து எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து பிளர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து லீனியர் ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது மோஷன் பிளருக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், ஸோ எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், ஸோ எண்டிங்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0.00 வந்து கம்மி பண்ணுறங்க. ஸோ அதாவது ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு செகண்ட் கீ ஃப்ரேம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கிராஃபை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதோடைய டேரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்பி எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பிளர் ஆப்ஷன் வந்து போயிடுங்க. பிளர் ஆப்ஷன் போயிட்டு மோஷன் பிளர் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து கொடுத்தோடனே அதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிப்போட இது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் கிளிப் தான் நம்ம வந்து இப்போது ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது செகண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணி உங்களுடைய மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்கேல் ஆப்ஷன் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க கீ ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணி விடுங்க. ஸோ கம்மி பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுடைய கிராஃப் சிம்பிளை வந்து நீங்கள் உங்கள் கிராஃப் சிம்பிளை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கீழே டவுன் பண்ணி விட்டுருங்க. ஸோ டவுன் பண்ணி விட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வேப் போயிட்டு டைல்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இல்லை மிரர் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்தோடனே ஆட் எஃபெக்ட் போங்க திரும்பி. ஸோ இதில் வந்து பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லீனியர் ஸ்ட்ரிக்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். அதேமாரி லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம். ஸோ ஆட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம் அப்படியே விட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்க கீ ஃப்ரேமை வந்து கம்மி பண்ணி விட்டுருங்க. ஸோ கம்மி பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போது இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கிராஃப் சிம்பிள் போயிட்டு உங்களுடைய கிராஃபை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு
கலர் அண்ட் லைட் போயிட்டு அதில் எக்ஸ்போஷர் காமான்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய எக்ஸ்போஸ் அண்ட் காமான்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் அதேமாரி லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஸோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க கீ ஃப்ரேம் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்க கீ ஃப்ரேமை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணுறீங்க. ஸோ செட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி வந்து எஃபெக்ட் போய்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பிளர் ஆப்ஷன் போய்டுங்க. ஸோ பிளர் ஆப்ஷன் போயிட்டு மோஷன் பிளர்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணணும். இது வந்து உங்களுக்கு XML ஃபைலில் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் நம்ம டெலிகிராம் சேனல். இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். Alight மோஷனில் இம்போர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜில் வந்து நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எஃபெக்டில் போயிட்டு காப்பி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஈஸியாக இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ நான் கையால் தான் பண்ண போகிறேன், நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோவை பார்த்து நீங்களே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.